பைபிள் கொண்டு வந்தவங்க எல்லாரும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 66:13 வாசிங்க சிஸ்டர். ஒருவனை உதாரணத்துக்கு அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஏசாயா 66:13. நல்லா கவனிக்கிறீங்களா? ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு 3 வித தாய்மார். நல்லதை கவனிங்க. இன்றைக்கி செய்தியினுடைய தலைப்பு தாய்மார்கள் தினத்தில் 3 வித தாய். அதில் முதல் நமக்கு தாயை போன்றவர் கர்த்தர். அதுக்கு தான் இந்த வசனத்தை நான் வாசிக்க சொன்னேன். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஓகே. 2வது ஒரு தாய் உங்கள் பாஸ்டர், உங்கள் பாஸ்டம்மா உங்களுக்கு ஆவிக்குரிய ஒரு தாயாக இருக்கிறாங்க. அதை வசனத்தில் சொல்லும்போது நான் சொல்லுகிறேன். 3 தலைப்பையும் சொல்லிவிட்டு நான் சுருக்கமாய் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் கொடுக்கப்பட்ட நேரத்தில். 3வது தாய் உலக பிரகாரமாக உங்களை பெற்றெடுத்த தாய், உங்களை இரத்த சம்பந்தமாக உங்களை பெற்றெடுத்த உங்கள் சொந்த தாய். அப்போ 3 தாயை குறித்து இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அதில் பெஸ்ட் மதர் நம்முடைய ஆண்டவர். ரல்லியா சொல்லாமா? அவர் நண்பர் தான், ரைட்டுங்களா? அவர் குயவன், நீங்கள் நானும் களிமண், இப்படி உறவெல்லாம் இருக்குது. அவர் அம்மா அப்பாவாக இருக்கிறார், அப்பாவாகவும் இருக்கிறார், அம்மாவும் இருக்கார். நம்ம பிள்ளைகளாக நம்ம என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். அவர் மேய்ப்பனாக இருக்கிறார், நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? ஆடுகளாக இருக்கிறோம். அவர் மூத்த அண்ணனாக இருக்கிறார், மூத்த சகோதராக இருக்கிறார். ஒரே ஆண்டவர் தான் ஜீசஸ். இவ்வளவு பிரிவில் நம்மளோட அந்த உறவு வைக்கிறார். அதே நேரத்தில் இன்றைக்கி சொல்கிற பிரகாரம் இன்றைக்கி தகப்பனாகவும் இருக்கிற அந்த தாய்ங்கிறத தாய்மார்கள் தானே, தாயை மட்டும் நம்ம தியானிப்போம், அந்த சுபாவத்தை அவர்கிட்ட இருந்துதான். அப்போ நமக்கு நல்ல ஒரு தாயை போன்றவர். எனக்கு ஒரு பாட்டு நான் எழுதி, அம்மாவனு கூப்பிடு, அதை போட்டிங்களாப்பா? ஓகே. அந்த பாடல் தெரிஞ்சால் என்னோட கூட நீங்கள் சேர்ந்து பண்ண இந்த செய்திக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். பாஸ்டர் அவங்க நல்ல கவிதை நயத்தில் நல்ல தியானித்து அந்த ஆண்டவருடைய அம்மா சுபாவத்தையும் அப்பா சுபாவத்தையும் இணைச்சி நல்ல ஒரு அருமையான பாடலை அதை பாடியிருக்கிறார். உம்மை அம்மானு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மானு கூப்பிடவா. உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்து பாடுங்க. வீடுகளில் பாடி ஆண்டவரை தாயாக தகப்பனாக நீங்கள் பாடி ஆண்டவர் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தலாம். ஓகே. உம்மை ஃபஸ்ட்டு அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா. 2வது உம்மை அம்மானு கூப்பிடத்தான் அந்த ஏற்றின பாஸ்டர் அப்படியே ஏற்றிருக்கிறார் கவிதை நடையில். ஆசை உம்மை அம்மானு கடைசியாக சொல்லும்போது உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மை அம்மானு கூப்பிடுவேன். அப்புறம் இந்த பாடலில் வருகிற அந்த வரியெல்லாம் அப்பாவுடைய சுபாவமும் இருக்குது, அம்மாவுடைய சுபாவமும் இருக்குது. இந்த பாடல் ஒருவேளை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஒருவேளை எத்தனை பேருக்கு இந்த பாடல் தெரியும்? அநேகர் காரங்கள் தெரியும். தெரியாதவர்கள் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. ஓகே. அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உண்மை அப்பான்னு நான் கூப்பிடுறேன் ஆண்டவரே, அம்மானு கூப்பிட ஆசை. இந்த இன்டர்நேஷ்னல் ஹாப்பி மதர்ஸ் டேயில் ஆண்டவரே நீங்கள் அப்பாவும் நீங்கள் தான், அம்மாவும் நீங்கள் தான் சொல்லி நல்லா உணர்ந்து அந்த பாடலை பாடலாமா? அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா. உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா. அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா. உம்மை அம்மானு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மானு கூப்பிட. நல்ல கரங்களை தட்டி அந்த தாளத்துக்கு தகுந்த மாதிரி
உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான். நல்ல பலத்த கைகளை தட்டி இன்னும் சத்தமாய் உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அம்மான்னு கூப்பிடவா, அப்பான்னு கூப்பிடுவே. உம்மை அம்மான்னு கூப்பிடு. நல்லா உணர்ந்து பாடுங்க. உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே. அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அம்மான்னு கூப்பிடவா. கருவில் என்னை சுமந்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். தோளில் என்னை சுமந்தத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். கருவில் என்னை சுமந்தத பார்த்தா சொல்லுங்க அம்மான்னு சொல்லணும். தோளில் என்னை சுமந்தத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்னை கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். பார்த்து பாடுங்க. என்னை கொஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா உம்மை அப்பான்னு சொல். ரெண்டு கரங்களை உயர்த்தி அப்பான்னு அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே. எல்லாரும் கூப்பிடுவோம். அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே. அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அம்மான்னு கூப்பிடவா. கண்ணீரை தொடச்சத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். விண்ணப்பத்தை கேட்டத பார்த்தா அப்பான்னு சொல். பார்த்து சத்தமா பாடுங்க. கண்ணீரை தொடச்சத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். இயேசுவே விண்ணப்பத்தை கேட்டத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்னை ஏந்துவதும் தாங்குவதும் பார்த்தா உம்மை அம்மான்னு. எவ்வளவு அருமையான வார்த்தை. எப்படி பாடாம சும்மா இருக்க முடியும்? இரக்கத்தை ஊருக்கத்தை பார்த்தா உங்க அப்பான்னு சொல்லணும். மறுபடி என்னை ஏங்குவதும் தாங்குவதும் பார்த்தா உம்மை அம்மான்னு கூப்பிடணும். உங்க இரக்கத்தை ஊருக்கத்தை பார்த்தா உம்மை அப்பான்னு சொல். ரெண்டு கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி அப்பான்னு கூப்பிடுவே, அப்பான்னு கூப்பிடுவே. உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அம்மான்னு கூப்பிடவா. அப்பான்னு கூப்பிடுவே, அப்பான்னு கூப்பிடுவே. உம்மை அம்மான்னு கூப்பிடுவே. எல்லாரும் கூப்பிடுவோம். அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே. மறுபடி அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடு. எல்லாரும் ஆவியில் நிறைந்து கூப்பிடுங்க. அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை
அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே. அல்லேலூயா. ஜூன் மாதம் தகப்பனார் தினம் வரும். அப்போ தகப்பனார் தந்தையை குறித்து தியானிக்கலாம். இன்றைக்கி தாயை குறித்து, ஜீசஸ் ஒரு தாயை போன்றவர், தேவன் தாயை போன்றவர், ஆவியானவர் அந்த தாயின் சுபாவத்தை போன்றவர். அதை நம்ம தியானிக்க போகிறோம். ரைட்டுங்களா? நல்ல கவனிங்க. ஒரு தாயினுடைய சுபாவம் அன்பு. நம்முடைய தேவன் அன்புள்ளவர். அல்லேலூயா. நம்முடைய இயேசு கிறிஸ்துவ யார்? அன்புள்ளவர். ஆவியானவர் யார்? அன்புள்ளவர். ஆண்டவருக்கு ஒரு பெயர் எல்சடாயின்னு ஒரு பெயர் உண்டு. கவனிக்கிறீங்களா? எல்சடாய் என்றால் அதில் பல அர்த்தம் உண்டு. அதில் தாயை போன்ற மார்புடையவர் என்று அந்த பேருக்கு அர்த்தம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். எல்சடாயின்னு நீங்கள் துதிச்சிங்கன்னா அதுக்குடைய அர்த்தம் நிறைய அர்த்தம் இருக்குது. ஒரு 7 அர்த்தம் இருக்குது. அதில் ஒரு அர்த்தம் குறிப்பிடுங்க, எடுத்துக்கங்க, இறுதிய பலகைகளை பதித்து வைத்து கொள்ளுங்க. எல்சடா என்றால் தாயை போன்ற மார்புடையவர், தாயை போன்ற மார்புடையவர். சடாயின்னு ஒரு இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு கழுகு என்ன செய்யுமா, தன்னுடைய குஞ்சுக்கு உணவு கொடுக்கும்போது மற்ற உணவு கொடுக்கும். அதே நேரத்தில் நெகத்தினால சரீரத்தை என்ன செய்யும், அப்படியே பீறிக்கொள்ளும். அதை நெகத்தை வச்சு அதை சரீரத்தை என்ன செய்யும், பீறிக்கொள்ளும். அப்படியே ரத்தம் வழியும். அந்த குழந்தைக்கு, அந்த சின்ன குஞ்சிக்கு, சடாய் கழுகு போன்ற பறவைக்கு ரத்தத்தில் தான் உயிர் இருக்குது, அதை கொடுக்குமா. மற்ற உணவும் கொடுக்குமா. நல்ல போஷாக்காக அது நல்லா வளருன்னு சொல்லி இரத்தத்தையே கொடுக்குமா. நம்முடைய ஆண்டவர் எல்சடாய், தாயை போன்ற மார்புடையவர், அன்புள்ளவர். அதனால தான் தேவன் தம்முடைய ஒரே பேர், மரப்பாடமாக பரிச்சயமான வசனம் சொல்லுங்கள், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ தேவன், காட் இஸ் லவ், தேவன் அன்புள்ளவர். அதே போல் ஜீசஸும் அன்புள்ளவர். அதே போல் ஆவியானவருக்கு அன்பின் ஆவியானவர், ஸ்பிரிட் ஆஃப் லவ், அன்பின் ஆவியானவர் என்று ஒரு பெயர். அன்பை இருதயத்தில் ஊற்றிருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ரோமர் புஸ்தகத்தில் ஆவியானவர் அந்த அன்பை இருதயத்தில் என்ன செஞ்சிருக்காரு, ஊற்றிருக்கிறார். அப்போ ஒரு தாயினுடைய சுபாவம், அவருடைய சுபாவம் தான் பாஸ்டருக்கு, ஆவிக்குரிய தாய் தகப்பனுக்கு வருது. அவருடைய சுபாவம் தான் உலகப்பரமான பெற்றெடுத்த தாய், நீங்கள் தாயாக இருக்கீங்களே, உங்களுக்கு அந்த சுபாவம் வருது. அப்போ முதல்ல தாயினுடைய சுபாவம், ஆண்டவருடைய சுபாவம் அன்புள்ளவர், அன்புள்ளவர். ரெண்டாவது பார்க்கும்போது ஒரு நல்ல அருமையான வசனம், இதை படித்து தான் ஆகணும். யோபு 10:11-12. யோபு 10:11-12. சீக்கிரம் எடுத்தாங்க, வாசிங்க. தோளையும், கவனிக்கிறீங்களா, சதையையும் யோபு சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு தோல், அப்புறம் சதை எனக்கு தரித்து, அடுத்து பாருங்கள், எலும்புகளாலும் நரம்புகளாலும் என்னை இசைத்தீர். பிரதர் சிஸ்டர், உலகப்பிரமண தாய் தகப்பன் திருமணமாகி அவங்க குடும்பம் நடத்தும்போது உலகப்பிரமண குழந்தையை நாம் வந்தாலும் உண்மையாய் தாயின் வயிற்றில் ஆண்டவர் செஞ்சது இதுதான். தோளையும் சதையும் எனக்கு தந்து எலும்புகளாலும் நரம்புகளாலும் என்னை இசைத்தீர். பாசிங்க சார். எனக்கு, யோபு சொல்கிறார் அந்த பக்தன், எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை என்ன செஞ்சது, காப்பாற்றினது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தாய்மார்களே, உங்கள் வயிற்றில் உங்கள் குழந்தை இருக்கும்போது ஆண்டவர் இந்த வசனத்தின் பிரகாரம் குழந்தையாக இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் என்ன செஞ்சார், அவர் பராமரித்தார். யோசிச்சு பாருங்க, அந்த 10 மாதம் கருவில் இருக்கும்போது ஆண்டவர் தான் பராமரித்தார். தாய் உணவு சாப்பிட்டது உண்மைதான், ஆனால் உண்மையிலே அந்த பாதுகாப்பாக பராமரித்தது இந்த வசன பிரகாரம். தோலை, சதைய, எலும்பு, நரம்பு
இன்னும் சங்கீதத்தில் பார்க்கும்போது என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. இன்றைக்கி ஸ்கேன் இத்தனை மாதம் இத்தனை குழந்தை வளர்ச்சியாக இருக்குது அப்படின்னு பார்த்து சொல்கிறாங்க. ஒருவேளை ஸ்கேன் பார்க்காததுக்கு முன்னாடியே நீங்களும் நானும் உங்கள் அம்மா வயிற்றில், நான் எங்கள் அம்மா வயிற்றில் இருக்கும்போது உங்கள் கருவை என் கருவை கர்த்தருடைய கண்கள் கண்டது. நல்ல கரங்களை தட்டி தாயை போன்று இருக்கிற ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்க. அடுத்து அவயங்களில் ஒன்றாகிலும் கண்ணு, காது, கை, எலும்பு இது எல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடியே அவர் புஸ்தகத்தில் என்ன செஞ்சுருக்காரு, எழுதியிருக்கிறார். இந்த அப்பா அம்மாவுக்கு தான் நீங்கள் மகனாக பிறக்கணும், இந்த அம்மா அப்பாவுக்கு தான் நீங்கள் மகளாக பிறக்கணும், உங்களுக்கு தான் உங்கள் பிள்ளைகள் பிறக்கணும். முதல்ல உங்களுக்கு பெண் குழந்தைய கொடுக்கணும், ஆண் குழந்தைய ரெண்டாவது கொடுக்கணும், அப்புறம் ஆண் குழந்தைய கொடுக்கணும். இப்படி நம்முடைய விருப்பம் ஒரு பக்கம் இருந்தால் அதையும் நிறைவேற்றுகிறார். நான் இல்லைன்னு சொல்லலை. அதை பார்க்கலாம் ஆண்டவர் உங்களுக்கு என்ன குழந்தைய கொடுக்கணும். சிலர் பாருங்கள் பெண் குழந்தையாக இருக்கும், ஆண் குழந்தைக்காக ஏங்குவாங்க, பெண் குழந்தையாகவே பிறக்கும். அது ஒரு நல்ல ஈவு தான். சிலர் பெண் குழந்தைக்காக ஈவாங்க, ஆண் குழந்தையாகவே என்ன செய்யும், பிறக்கும். அப்போ ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் பைபிள் பிரகாரம் நல்ல ஈவு, நல்ல கிஃப்டை அந்த 10 மாத கருவறையில் இருக்கும்போது அவர் பராமரித்த தேவன். அதனால தான் எரேமியா சொல்லுகிறார், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். தாய்மார்கள் தினம் கொண்டாடுகிற அன்பு சகோதரனே சகோதரியே, அவர் எரேமியாவை போல தாயின் வயிற்றில் உருவாகிறதுக்கு முன்னாடியே தாயை போன்ற அவர் சுபாவத்தை உடையவர் நம்மை அறிந்திருக்கிறார். பவுலும் சொல்லுகிறார், நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்த தேவன். இப்போ வேணால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அப்போவே உங்களை ரட்சிக்கணும்னு ஆண்டவர் பிளான் பண்ணி ஏற்ற நேரத்தில் ரட்சித்து இந்த திருச்சபையில் ஒரு உறுப்பினராய் அங்கத்தினராய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்போ பவுலை போல தாயின் வயிற்றில் இருந்தது முதல் அவர் என்ன செய்கிறாரு, அவர் பிரித்தெடுக்கிறார். அப்போ 2வது குறிப்பில் நான் சொல்லுகிற ஒரு காரியம், அவர் பராமரிக்கிறவர். ஆண்டவருடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்ற. யோபு சொல்வது போல், ஒருவேளை தாய் தகப்பன் கேர் எடுத்துட்டாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை, அது கடைசி பாயிண்டில் வருது, 3வது பாயிண்டில். ஆனால் முதலாவது நம்மளை கேர் எடுத்தது கர்த்தர் தான். கர்த்தர் தான். என்னுடைய துணைவியார் கன்சீவ் ஆனவன 1995 எங்கள் திருமணம் நடைபெற்றது. திருமணம் நடந்த உடனே கன்சீவ் ஆனாங்க. 96 என் மகள். அப்போ பார்க்கும்போது சிலருக்கெல்லாம் வாமிட்டு 3 மாதம் வரும். என்னுடைய துணைவியாருக்கு, பாஸ்டர் அம்மாவுக்கு டெலிவரி ஆகிற வரைக்கும் வாந்தி. சாப்பிட்றது டைஜின் ஆனால் தான் அந்த குழந்தைக்கு உள்ள உணவு போகும். உங்களுக்கு தெரியும், பெற்றெடுத்த தந்தைமார் தாய்மாருக்கு தெரியும். ஆனால் அவ்வளவு வாமிட். என் மகள் 1.5 கிலோ. இங்கே யாராவது 1.5 கிலோ வெயிட் இதை சொல்லி கிரேசி 1.5 கிலோ அது மாதிரி எங்கேயாவது சொல்லிடாதீங்க. அதுக்கு தான் முன்னாடியே சொல்லிட்டேன். உங்கள் பேர பிள்ளைங்க யாராவது 1.5 கிலோ இருந்தால் நீங்கள் என்ன மாரி எனக்கு ஒரு துணை இருக்குன்னு சொல்லலாம், யாராவது உயர்த்தலாம். ஓ ஓகே, எனக்கு ஆதரவாக இருக்கீங்க, தேங்க்யூ பிரதர். அப்போ 1.5 கிலோ மகள். ஏன்னு சொன்னால் அட்லீஸ்ட் ஒரு 2.5 கிலோயாவது இருக்கணும், 2.5 கிலோ இருக்கணும். 2க்கு மேலே நல்லா இருக்கும், நார்மல் 2.5 3 கொஞ்சம் பெருசு, 3 ரொம்ப இதாக இருக்கும். அப்போ உடனே ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்க. 3 நல்லது தான், ஆனால் ஒரு 2.5 நல்லது. ஆனால் அது அந்த இன்னும் 1 கிலோ ஏறாதபடி அந்த வாமிட்டு வந்ததுனால அப்படி சாப்பிடுவாங்க, வாமிட்டு வந்துடும். அதே போல் என்னுடைய மகன் சாமுக்கு அப்படி தான். ஆனால் 2 குழந்தைகளை ஆண்டவர் என் துணைவியார் பெற்றெடுத்து எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்து இன்றைக்கி 2 பிள்ளைகளும் கனமான ஊழியத்தை செய்ய என் ஆண்டவர், நாங்கள் பராமரித்ததை விட தாயின் வயிற்றில் என் மகள் கிரேசியும் சாம் ஜபத்திரையும் கர்த்தர் பராமரித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அப்போ நான் உதாரணம் சொல்லும்போது உங்கள் பிள்ளைகளை நினச்சிக்கங்க, உங்கள் வயிற்றில் இருந்து நினச்சிக்கங்க. இன்றைக்கி உங்கள் பிள்ளைகள் இன்றைக்கி சிறுவராய், வாலிபராய், பெரியவராய், கல்யாணம் ஆகி இப்படி இந்த அளவுக்கு வந்தது காரணம் நீங்கள் நம்ம செய்ய வேண்டியது பராமரிப்பு, கேர் உண்டு தான். ஆனால் கர்த்தர் பராமரித்தார். அதான் உண்மை. இந்த வசனத்தின் பிரகாரம், யோபு சொல்லுகிற பிரகாரம் அதுதான் உண்மை. தோளையும் சதையும் எனக்கு தந்து எலும்புகளாலும் நரம்புகளாலும் என்னை இசைத்தீர், எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவும் பாராட்டினீர், உங்களுடைய பராமரிப்பு என் ஆவியை. எத்தனை பிள்ளைகள் அபார்ஷன் ஆகிரு தெரியுங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்களும் நானும் தாயின் வயிற்றில் அபார்ஷன் ஆகினா இன்றைக்கி குழந்தையாக இருப்போமா? இன்றைக்கி நான் ஒரு பாஸ்டராக இருப்பேன்னா? ஆனால் அதிலிருந்து ஆண்டவர் என்ன செஞ்சார்? பாதுகாத்தார். எத்தனை பெற்றோர்கள் அபார்ஷன் பண்ணிடுறாங்க தெரியுங்களா? இயற்கை அபார்ஷன் ஆகாட்டாலும். ஆனால் ஆண்டவர் அதிலிருந்தெல்லாம் உங்களை என்னை பாதுகாத்து இம்மட்டும்
பராமரித்தார். கருவை கண்கள் கண்டது. அவயங்கள் உள்ளாத போய் இன்றைக்கி அவயங்கள்லாம் நல்லா வளர்ந்து இன்றைக்கி நல்ல சிறுவர்களாய், சிறுமியாய், வாலிபராய், தாய்மார்களாய், முதியோராய், சகோதர சகோதரிகளாய் இன்றைக்கி நம்ம வளர்ந்துருக்கிறோம். தாயின் வயிற்று. இன்னும் சொல்லப்போனால் ஒரு வசனம் சொல்லட்டுங்களா, உலகம் உருவாகிறதுக்கு முன்னாடியே நம்மளை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அவர் தான் தாயை போன்றவர். முதலாவது அன்பு, ரெண்டாவது பராமரிப்பு, மூணாவது போஷிக்கிறவர். நம்முடைய ஆண்டவர் யார்? போஷிக்கிறவர். ஒரு தாயினுடைய சுபாவம் பிள்ளைகளை போஷிப்பது போல ஆண்டவர் உங்களை என்ன செஞ்சார்? இதுவரை போஷித்தார். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் போஷித்தார் மன்னாவினால். எலியாவை காகம் கொண்டு என்ன செஞ்சார்? போஷித்தார். உதாரணத்துக்கு தான் அதெல்லாம் எடுக்க வேண்டாம். 5 அப்பம் 2 மீன், 5000 புருஷர்கள், மனைவி 5000, ஏறக்குறைய பிள்ளைகளோட 10,000 பேரை போஷித்து 12 கூட நிறைய நிரப்பி போஷித்தவர் நம்முடைய ஆண்டவர் வனாந்தரத்தில். 7 அப்பம் சிறு மீன்களை 4000 புருஷர் சாப்பிட்டு 7 கூடை நிறைய நிரப்பினவர் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் அற்புதமாய் போஷிக்கிறவர். உச்சிதமான கோதுமையினாலும் கண்மலை தேனினால் நம்மளை திருப்தியாக்குறோம். யோசிச்சு பாருங்க, நல்ல தரமான அரிசி, தரமான பழம், தரமான காய்கறி. என்னுடைய சுபாவம் என்னென்னா, எந்த கடைக்கு போனாலும் விட்டுருவாங்க. பல கடைக்கு போனால் எல்லாத்துக்கும் அப்படி, உங்களுக்கெல்லாம் எப்படியோ தெரியல, இங்கே இருக்கிறத காலியானா தான் கொடுப்பாங்க. நான் போனால் உள்ளே இருக்கிறதையும் எடுத்து பாஸ்டர் எடுத்துக்கங்கன்னு சொல்லிடுவாங்க. ஒரு ஆப்பிளை வாங்கணும்னா திருப்பி திருப்பி பார்ப்பேன். ஒரு மாதுளையை வாங்கணுன்னா திருப்பி திருப்பி, அப்படியும் ஏதாவது ஒன்று ஆயிரும். புரியுதுங்களா? மேக்சிமம் அப்படி எந்த விலையை நான் பார்க்க மாட்டேன். எந்த காரியம் ஆனாலும் அப்படி தான் நீங்கள் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அப்படி தரமானதை வாங்கி நம்மளாக பாஸ்டிங் சாப்பிட வேண்டாம்னு சொன்ன அளவுக்கு தரமான உணவு வகைகள் மூலம் ஆண்டவர் அற்புதமாக இதுவரை உங்களை என்னையும் போஷித்து நடத்தியிருக்கிறார். உண்மைன்னு சொல்கிறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லாமல் நல்ல சத்தமாக. அவர் அன்புள்ளவர் மாத்திரமல்ல, அவர் பராமரிக்கிறவர் மாத்திரமல்ல. இதுதான் தாயினுடைய சுபாவம். அவர் போஷிக்கிறவர், அற்புதமாய் போஷிக்கிறவர். தாவீது சொல்கிறார் ஒரு இடத்துல, நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயதானே, நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து என்ன செய்யலை, திரிந்ததை நான் பார்க்கலங்கிறார். அதே தாவீது வனாந்தரத்தில் 2 தடவை இருக்கும்போது அற்புதமாய் ஆண்டவர் தாவீதோடு கூட இருந்த மற்றவரையும், அங்கே உணவு கிடைக்க வழி இல்லை, ராஜா தான், ராஜா அரண்மனையில் எவ்வளோ உணவு சாப்பிட்டவர். ஆனால் அப்சலோம் துரத்தும் போது அங்கே உணவு கிடையாது. ஒரு முறை பர்சில்லா, ஒரு முறை இன்னொருத்தர் மூலம் அற்புதமாய் ஆண்டவர் அந்த தேவைகளெல்லாம் என்ன செஞ்சார்? சந்தித்தா. நாபால் ஒய்ஃப் அபிகாயில் மூலம் அற்புதமாய் வனாந்தரத்தில் இருக்கிற தாவீதை ஆண்டவர் அற்புதமாய் போஷித்தார். நம்முடைய ஆண்டவர் போஷிக்கிறவர், நர வயது வரை போஷிக்கிறவர், தள்ளாடுற வயது வரைக்கும் நம்மளை போஷிக்கிற தேவன், பராமரிக்கிற தேவன், அன்புள்ள தேவன். அதனால தான் ஆண்டவர் தாய் என்கிற அந்த குறிப்பை முதலாவது நான் வைக்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, 4வது சொல்லி அடுத்த தாய்க்கு நம்ம போகலாம். அடுத்து பார்க்கும்போது காப்பாற்றுகிறவர். ஒரு தாய் தன் பிள்ளையை காப்பாற்றுவது போல ஆண்டவர் இத்தனை வயது வரைக்கும் நம்ம ஆண்டவர் தாயை போல பறந்து காக்கிற பட்சிகளை போல பாருங்க. ஒரு பறந்து வரும்போது ஒரு கோழி எப்படி சல்லுன்னு அப்படியே கோழி இப்படி பறக்குமான்னு யோசிப்போம். சில நேரம் கோழி என்ன செய்யும்? குஞ்சை விட்டுட்டு என்ன செய்யும்? பறக்கும். உடனே அந்த கழுகு சத்தம், காக்கா சத்தம் கேட்ட உடனே ஒரு சவுண்டு கொடுத்தோன்னே குஞ்சு அங்கே இங்கேயும் மேய்ஞ்சிட்டு இருக்குது, டக்குன்னு ரெக்கையில் வந்து என்ன செய்யும்? ஆமாம், பாதுகாப்பாக வரும். நம்முடைய ஆண்டவர் தாயை போல நம்மளை பாதுகாக்கிறவர். கடைசியாக நம்ம ஃபஸ்ட்டு வசனம் வாசிச்சோம் பார்த்தீங்களா? ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல தேற்றுகிறவர். பிரதர், எத்தனை நேரம் உடைக்கப்பட்டோம் யோசிச்சு பாருங்க. அம்மா, எத்தனை நேரம் கண்ணீரோடு இருந்தோம், எத்தனை நேரம் தேவைகளோடு இருந்தோம், எத்தனை நேரம் நிந்தைகள், அவமானங்கள். ஆண்டவர் நம்மளை தேற்றினாரே. என தேற்றுகிற சுபாவம். ஒரு தாய் பிள்ளையை தேற்றுவது போல, அதுக்கு தான் பார்த்தோம், தாய் தேற்றுவது போல ஆண்டவர் எத்தனை தரம் உங்களை என்னை தேற்றினார் யோசிச்சு பாருங்க.
அதனால தான் இந்த இன்டர்நேஷனல் ஹாப்பி மதர்ஸ் டேல ஆண்டவரை தாயாய் முதல் குறிப்பை நாம் தியானிக்கிறோம். மனசில் பதித்து வைத்துக் கொள்ளுங்க. அவர் தேற்றுகிறவர், ஆவியானவர் தேற்றுகிறவர், கம்போர்ட்டர், தேற்றவாளன். பிதாவும் தேற்றுகிறவர், கண்டிக்கிறவர், அன்புள்ளவர். ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இருந்தாலும் அதே நேரத்தில் தேற்றுகிறவர் தேவன். எருசலேமில் நீங்கள் தேற்றவர். எத்தனை நேரம் ஆண்டவர் வசனத்தின் மூலம் உங்களையும் என்னை ஆண்டவர் என்ன செஞ்சார்? தேற்றினாரே. இது ஆண்டவருடைய நல்ல சுபாவம். எனக்கு ஒரு பாடல் வருது, அதை தம்பிகிட்ட கொடுக்கல, சீக்கிரம் போட்டிருப்பா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. இதை பாடிட்டு 2வது குறிப்புக்கு போகிறேன். என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்கள் போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. ஏன்னா அதில் எலும்பு நரம்பு அதெல்லாம் வரதுனால அந்த பாடலை பாட விரும்பும். என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டிரையா. இந்த பாடலும் ஒரு சிலருக்கு தெரியலாம். தெரிந்தவர்கள் கையை உயர்த்தலாமா? சரி, மற்றவர்களும் கற்றுக்கொள்ளுங்க. சீக்கிரம்ப்பா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. பாட பாட கவனிச்சு பாடுங்க. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. ஓகே, வந்துருச்சு. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எப்படி உமக்கு சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எவ்வளவு அருமையான வார்த்தை பாடுங்க. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசை. நல்ல உணர்ந்து எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. அழியாமல் அணைத்து கொண்டி, களையாமல் காத்து கொண்டி, குறைவின்றி பிறக்க செய்தி, பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டி, களையாமல் காத்து கொண்டி, குறைவின்றி பிறக்க செய்தி, பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. சொல்லுங்க, எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை.
நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவமுக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவது வேறு ஆசையே இல்லை. எலும்புகள் எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானது. மறுபடியும் எலும்புகள் எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. கடைசி எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவது வேறு ஆசையே இல்லை. ஆமே, எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. இயேசுவே, நீங்க போது என் வாழ்க்கை முழுவது வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. ரெண்டு கரங்களை உயர்த்தி அழியாமல் அணைத்து கொண்டே, களையாமல் காத்து கொண்டே, குறைவின்றி பிறக்க செய்தி, பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. இன்னொரு விசை, அழியாமல் அணைத்து கொண்டே, களையாமல் காத்து கொண்டே, குறைவின்றி பிறக்க செய்தே, பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவே, சொல்ல சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவது வேறு ஆசையே இல்லை. அப்ப இத்தனை சுபாவத்தினாலே, தாயினுடைய சுபாவத்தினாலே ஆண்டவர் நமக்கு தாயா இருக்கிறார். அன்புள்ளவர், பராமரிக்கிறவர், போஷிக்கிறவர், பாதுகாக்கிறவர், தேற்றுகிறவர். இதே சுபாவம் ஊழியக்காரட்டி இருக்கிறது. கர்த்தரை எப்படி நீங்கள் கனம் பண்ணுறீங்களோ, தாயாய் பார்க்குறீங்களையோ, உங்கள் பாஸ்டர் அம்மாவை ஆவிக்குரிய ஒரு தாயாய், தகப்பனாய், குறிப்பாக பாஸ்டராக இருந்தாலும் அந்த தாயின் சுபாவம் பாஸ்டர்கிட்டே இருக்கிறது. வசன ஆதாரம் இருக்கா பாஸ்டர்? எடுத்து வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 2:7-8. இன்டர்நேஷ்னல் மதர் செயலில் பொன்னால் பொறிக்கப்பட்ட முத்தான வசனம். ஏனோதானான்னு இருக்காதீங்க, கவனமாக இருங்க, ஆண்டோடைய அன்பை உணருங்க. பவுல் சொல்கிறாரு இந்த தெசலோனிக்கேயர் சபைக்கு, 1 தெசலோனிக்கேயர் எத்தனை அதிகாரம்? 2ஆம் அதிகாரம் 7-8. உங்களிடத்தில் பச்சமாய் நடந்து கொண்டோம். பார்த்தீங்களா, அந்த வார்த்தை வருதா? தாயினுடைய சுபாவம் அது திட உணவை சாப்பிட்ற வரைக்கும் பாலை கொடுப்பாங்க. அதுக்கு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த சபைக்கு கம்பேர் பண்ணுறாரு. பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல, உதாரணத்துக்கு போல. பார்த்தீங்களா, இந்த தெசலோனிக்கேயர் சபையே நாங்கள்லாம் அவர் உடன் ஊழியர் எல்லாரும் உங்கள் மேல் வாஞ்சையாக இருந்து, வாசிங்க சார்.
ஆ, நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடியால், பார்த்தீங்களா, எங்கள் ஜீவனையும் கொடுக்க மனதாக இருந்தோம். அதனால தான் ஊழியக்காரன், ஊழியக்காரி, ஆவிக்குரிய தாய் போன்றவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லும். எப்படி ஆண்டவர் தாயை போன்ற சுபாவம் உடையவரோ அதே சுபாவத்தை மந்தையை மேய்க்க அந்த அன்பு சுபாவம், அந்த பராமரிக்கிற ஆடு மந்தைய ஒரு மேய்ப்பன் பராமரிக்கிற சுபாவம், போஷிக்கிற சுபாவம், வசனத்தை கொடுத்து போஷிக்கிற சுபாவம், சில நேரம் கண்ணீரோடு வேதனையோடு வரும்போது தேற்றுகிற சுபாவம். சிஸ்டர் கவலைப்படாதீங்க, சிஸ்டர் உங்கள் கண்ணீரை துடைப்பா, பிரதர் கவலைப்படாதீங்க அப்படின்னு தேற்றுகிற அந்த சுபாவத்தை ஊழியக்காரனுக்கு வைத்திருப்பதனால இந்த வசனத்தின் பிரகாரம் ஊழியக்காரியம் உங்களுக்கு ஆவிக்குரிய தாய் போன்றவர்கள். உங்களிடத்தில் பச்சமாய் நடந்து கொண்டோம். பவுல் சொல்கிறார் 1 தெசலோனிக்கர் 2:7-8, பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாக இருந்து, எவ்வளோ சபை மேலே வாஞ்ச, இன்னும் அந்த அன்பின் நிமித்தம் ஜீவனை உயிரை கொடுக்கவே நாங்கள் எப்படி இருக்கிறோம், மனதாக இருந்தோம். உயிரையே கொடுக்க பவுல். அதனால தான் பவுல் ஆவிக்குரிய ஒரு தாய், தகப்பன். இன்னைக்கு தாயை குறிச்சுக்கிறதால தாயை நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். தாயாகவும் பவுல் இருந்தார், தகப்பனாகவும் இருந்தார். இப்போ இதில் நான் சில காரியத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். இப்போ உலக பிரகாரமாக உணவு நம்ம சாப்பிடுவது போல் உங்கள் பாஸ்டர் உங்களுக்கு முதல்ல களங்கம் இல்லாத ஞான பாலை கொடுக்குறோம். இப்போ தான் ஒரு சபைக்கு இப்போ தான் வாரீங்கன்னா உங்களுக்கு பால் மாதிரி கொடுக்குறோம். ஆனால் கடைசி வரைக்கும் பாலையே சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது. பாருங்கள், 20 வயசு 30 வயசு 50 வயசில் பால் புட்டி எடுத்துகிட்டு பாலையே சாப்பிட்டு இருந்தால் நம்ம எப்படி நினைப்போம்? பெற்றோர் குழந்தைய பெற்றெடுத்துட்டோம், பாலையே சாப்பிட்டுட்டு இருக்கு, அம்மா அந்த டீ தான் கொண்டு வாங்க நான் சாப்பிட்றேன் அப்படின்னு பாலையே சாப்பிட்டுட்டு இருந்தேன் என்ன. அப்போ பிள்ளைகள் வளரும்போது அதுக்கு திட உணவு என்ன செய்கிறோம்? அப்போ இன்னும் வளர்ந்த பிறகு முட்டை, இறைச்சி, மீன், இன்னும் பல் வளர்ந்த பிறகு எலும்பை கட்டிடான்னு சொல்லி என்ன செய்கிறோம்? சின்ன எலும்பு எடுத்து என்ன செய்கிறோம்? மட்டன்லாம் எடுக்கலிங்களோ, எடுத்து என்ன செய்கிறோம்? அந்த பிள்ளைங்க கடிக்கிற மாதிரி என்ன செய்கிறோம்? ட்ரைனிங் கொடுக்குறோம். அதே போல் ஆவிக்குரிய அர்த்தத்தில் ஆண்டவர் ஆரம்பத்தில் பாலை கொடுப்பார், அப்புறம் நல்ல திட உணவை, நல்ல முட்டையை போல், மீனை போல், அப்பத்தை கொடுப்பார், பிரெட்டை கொடுப்பார், போஷாக்கை கொடுத்து அந்த ஆட்டுக்கு தேவையான உணவை கொடுத்த ஒரு மேய்ப்பன் புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பது போல் ஒவ்வொரு வாரமும் தலைப்பாக வசனமாக ஆண்டவர் இந்த திருச்சபையில் 26 வருடங்கள் உங்களை போஷித்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமாம், கடந்த அந்த 8 நாட்கள் அந்த கல்வாரி தியானத்தில் அந்த முழுவதும் 8 செய்தியை உயிர்த்தெழுந்த வரைக்கும் அதை குறித்து ஆண்டவர் உங்களை போஷித்தார். அதற்கு முன்னாடி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்த, இச்சையடக்கம், ஆவிக்குரிய கனி தேவை என்று சொல்லி அதை ஆண்டவர் உங்களுக்கு ஒரே நாளில் 8 கனி அல்ல, 7 கனி, 9 கனி அல்ல, வீட்டு கூட்டங்களில் உங்களுக்கு ஸ்டெப்பாக கொடுத்து உங்களுக்கு புரியும்படி ஆண்டவர் உங்களை நீங்கள் வளர உங்களுக்கு போஷாக்க கொடுக்குற ஒரு ஆவிக்குரிய தாயாய், தகப்பனாய் உங்கள் பாஸ்டர்மா ஆவை ஆண்டவர் கத்தர் வைத்திருக்கிறார். இப்போ போன 2 வாரத்தில் பிதாவோடு ஐக்கியம், இயேசுவோடு ஐக்கியம், ஆவியானவரோடு ஐக்கியம், குடும்பத்தில் கணவன் மனைவி ஐக்கியம். நேற்று போன வாரம் சபையில் ஒருவருக்கு எப்படி இருக்கணும்? ஐக்கியமாக இருக்கடி. தலைப்பாக ஒரு வேணை நீங்கள் வேணால் மறந்துருக்கலாம், குறிப்பெடுக்காமல் இருக்கலாம். தேவ சமூகத்திலிருந்து நான் சொல்லுகிறேன், சபைக்கு தேவையான எல்லா போஷாக்கி ஆண்டவர் கொடுக்குறார். அப்போ ஆண்டவர் அன்பாக இருப்பது போல், ஆண்டவர் பராமரிக்கிறது போல், ஆண்டவர் போஷிக்கிறது போல், ஆண்டவர் காப்பாற்றுகிறது போல், ஆண்டவர் தேற்றுகிறது போல், இந்த மந்தையில் இருக்கிற அந்த 50-60 சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியோர்கள், இதை இந்த அன்பினால் தான் அந்த ஊழியத்தை நாங்கள் இத்தனை ஆண்டு செய்ய முடிந்தது. இந்த அன்பு இல்லைன்னா இந்த ஊழியத்தை விட்டுட்டு நாங்கள் போயிருப்போம். அன்புனால தான் எல்லா ஊழியர்களும் அந்த ஊழியத்தில் நிலைத்து இருக்கிறார்கள். போஷிப்பது போல் வசனத்தை கொடுத்து நாங்கள் போஷிக்கிறோம், உங்களை வார்த்தையை கொடுத்து உங்களை போஷிக்கிறோம், உங்களை தேற்றுகிறோம். உங்கள் வியாதி நேரத்தில் உங்கள் வீடுகளில் வந்து செபிக்கிறோம், உங்களை விசாரிக்கிறோம். யோசித்து பாருங்கள், எத்தனை தடவை நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நானும் என் துணைவியாரும் வந்து உங்களை பார்த்துருக்கிறோம், செபித்திருக்கிறோம்,
சபையாரை ஜெபிக்க வைத்திருக்கிறோம். சபையார் எத்தனை தரம் உங்களை வந்து பார்த்துருக்கிறார்கள்? யோசிச்சு பாருங்கள். துக்கமான நேரத்தில், இழப்பான நேரத்தில், கஷ்டமான நேரத்தில் தேற்றுகிற அந்த சுபாவம், தேற்றுகிற சுபாவம். கடைசியாக ஒன்றை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். மூன்றாவது ஒரு தாய், உலக பிரகாரமான பெற்றெடுத்த தாய். ஆண்டவரை தாயாக சொல்லிட்டேன், உங்கள் பாஸ்டர் அம்மாவை ஆவிக்குரிய தாயாய் சொல்லிட்டேன். மூணாவது உங்களை இரத்த சம்பந்தமாக பெற்றெடுத்த தாய் தான் மூன்றாவது குறிப்பு. இந்த இன்டர்நேஷ்னல் மதர்ஸ் டேயில் நல்லா நம்ம தியானிக்க போகிறோம். யோசிச்சு பாருங்க, 10 மாதம் வயிற்றில் இருக்கும்போது, பிரதர் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இப்போ இத்தனை வயசானால் நீங்கள் குழந்தைய பெற்றெடுத்தால் யோசிச்சு பாருங்கள். இங்கிட்டு பிறண்டு படுத்தா குழந்தைக்கு ஏதாவது வலிக்குமோ? இங்கிட்டு பிறண்டெடுத்தா பழிக்குமோ? இதை சாப்பிட்டா ஒத்துக்குமோ? இதை சாப்பிட்டா ஒத்துக்காதுன்னு சொல்லி உங்கள் அம்மா, பிரதர், அம்மா, சிஸ்டர், வயசான அம்மா, உங்கள் அம்மா இல்லாட்டாலும் உங்கள் அம்மா, ஆண்டவர் தான் மெயின். ஆனால் அடுத்து அவங்கள்ட்ட ஒரு கேர் இருக்குதே, பாதுகாத்தாங்களே, எத்தனை கண் வெளிச்சாங்களே, பராமரித்தாங்களே. நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது உங்களுக்கு பல்லு விளக்க கற்றுக் கொடுத்தாங்களே, பேச கற்றுக் கொடுத்தாங்களே உங்கள் அம்மா. யோசிச்சு பாருங்க. அப்போ அன்பு தேவ பராமரித்தாங்களே. யோசிச்சு பாருங்க. இப்போ அப்பா என்ன செய்வார்னா, சுவையாக சாப்பிட தான் அப்பா விரும்புவார். வீட்டில் இருக்கிற அண்ணன் தங்கச்சி சூடாக சாப்பிட விரும்புவாங்க. ஆனால் அம்மாவுடைய குணம் என்ன தெரியுங்களா? அதில் மிச்சம் மீதி இருக்கிறத சாப்பிட்றது தான் அம்மாவின் சுபாவம். ஒரு அல்லையா சொல்லாமா? அப்பா சாப்பிட்டது போக மற்ற பிள்ளைங்க சாப்பிட்டது போல் இன்னும் மிச்சம் மீதி அந்த இதில் இருக்கிற காரியத்தை சாப்பிட்றதான் அம்மாவுடைய சுபாவம். திடீர்னு ஒரு மழை வருது, அப்பாவுக்கு சொல்லுவார், ஏன்டா குடை எடுத்துகிட்டு போகல. இது அப்பாவுடைய கேரக்டர். அக்கா என்ன திரும்ப சொல்லும், ஓரமாக நின்றுட்டு வரக்கூடாதா, மலையில் நனைஞ்சிக்கிட்டே வர்ற. இது அக்கா. அண்ணன் சொல்லுவார், உனக்கு அறிவே இல்லைடா, இப்படியே தொப்பையா நீ என்ன செஞ்சுருக்கிற, மலையில் நனைஞ்சிக்கிட்டே வர்ற. இப்போ கையை தட்டி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. தாயினுடைய சுபாவம் என்ன தெரியுங்களா? கொடை எடுத்துகிட்டு போகலன்னு கேட்க மாட்டாங்க, ஏன்டா ஓரமாக நிற்கலன்னு கேட்க மாட்டாங்க, உனக்கு அறிவே இல்லைன்னு கேட்க மாட்டாங்க. தன்னுடைய முந்தானைய சேலையை எடுத்து வாப்பான்னு சொல்லி தலையை துவட்டி விடுவாங்க. கரங்களை தட்டுங்க. இதுதான் அம்மாவுடைய சுபாவம். மனைவிமார்கள் என்ன தெரியுமா பார்ப்பாங்க? கணவன் வேலைக்கு போய்ட்டு வந்து பாக்கெட்டை பார்ப்பாங்க, எவ்வளோ வெயிட் இருக்குன்னு. பிள்ளைய பைய பார்க்கும், தீனி வாங்கிட்டு வந்திருக்காரான்னு சொல்லி. அப்பா தீனி வாங்கிட்டு வந்திருக்காரான்னு பிள்ளைங்க பைய தான் பார்க்க, அந்த தீனி வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லி அப்பா வாங்கிட்டு வருவார். இதெல்லாம் உண்மை தான். மனைவி வேலைக்கு போயிட்டு வந்தோன்னே நல்லா பணம் சம்பாதிச்சோன்னு சட்டையை பார்ப்பாங்க. ஆனால் உண்மையான தாய்மார் எதை பார்ப்பா தெரியுங்களா? இறைப்பை வைத்த பார்ப்பாங்க. அவங்க சாப்பிட்டாங்களா சாப்பிடலையா அப்படின்னு என்ன செய்வாங்க? வைத்த பார்க்குறவங்க தான் யார்? தாய்மார்கள். மகாத்மா காந்தி சொல்கிறார், மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியா, என்னை மோகன்தாஸா இருந்த என்னை மகத்துவமாக மாற்றினது என்னுடைய தாய் என்று நம்முடைய தேசத்தந்தை, பரம தேசத்தந்தை, நம்முடைய இந்தியாவின் தேசத்தந்தை மகாத்மா காந்தி என்ன செய்கிறாரு? சொல்லுகிறார். அப்துல் கலாம் சொல்லுகிறார், அவர்கிட்ட பேட்டி எடுக்கும்போது, உங்களுடைய எளிமைக்கும் மேன்மைக்கும் காரணம் என்னன்னு கேட்கும்போது, என்னுடைய எளிமைக்கும் மேன்மைக்கும் என் தாய் தான் காரணம். கரங்களை தட்டுங்க. தாயினுடைய நல்ல சுபாவத்துக்காக. ஒரு வீர மகனை சிவாஜியை பெற்றெடுத்தது தாய். ஒரு விஞ்ஞானியை உருவாக்கினது தாய். ஒரு ஆன்மீக மகனை உருவாக்கினது தாய். அதனால தான் பழமொழி சொல்லுவாங்க, மாதா வயிறறிய வாளா ஒரு நாள். மாதாவுடைய அம்மாவுடைய வயிறு என்ன செய்யக்கூடாது? எரியக்கூடாது. பிள்ளைகளே கவனிங்க, அம்மாவுடைய வயிறு என்ன செய்யக்கூடாது? எரியக்கூடாது. மாதாவை ஒரு நாளும்
மறக்க வேண்டாம் என்று உலக நீதி சொல்லுகிறது. நம்முடைய அமெரிக்க ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் சொல்கிறாரு, கர்த்தர் தான் எனக்கு முதல்ல நல்ல சுபாவத்துக்கு. ரெண்டாவது தன்னை தாயை சொல்கிறார், இந்த அமெரிக்காவிலே நான் ஜனாதிபதியாக மாறுவதற்கு முதலாவது கர்த்தர், ரெண்டாவது என்னுடைய தாய். இவ்வளவு நல்ல குணங்கள் எனக்கு. என்னை சின்ன வயசுலேயே பைபிள் படிக்க விறகு பொறுக்கிட்டு இருந்தோம். என்னை பைபிள் படிக்க, ஜெபம் பண்ண, சர்ச்சுக்கு செல்ல, என்னை நல்ல பழக்க வழக்கத்தில் உண்டாக்கணும் முதல்ல கர்த்தர் தான். ரெண்டாவது ஊழியக்காரரும் உண்டு. அதே நேரத்தில் என்னுடைய தாய் என்று ஆபிரகாம் லிங்கன் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்தில் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், எபேசியர் 6:1-2 எடுங்க, சீக்கிரம் முடிச்சிடலாம். எபேசியர் 6:1-2. இப்போ உலக பிரகாரம் உங்கள் தாயை நீங்கள் என்ன செய்யணும்? சீக்கிரம், தெரிஞ்ச வசனம் தான். உங்கள் பெற்றாருக்குன்னா அதை தாய்க்கு, தகப்பனுக்கு எப்படி கீழ்ப்படுகிறோமோ பிரதர் உங்கள் தாய்க்கும் கீழ்ப்படியணும். உங்கள் பெற்றார்னா 2 பேர் அர்த்தம். தாய்க்கு கீழ்ப்படிய வேண்டும். இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கு, பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பது. பாருங்கள், இதை முதலாம் கற்பனைக்கு கொண்டு வந்துட்டார். 10 கற்பனையில் பார்த்தீங்கன்னா கீழே தான் வரும், தந்தை தாயை கனம் பண்ணணும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் தந்தை தாயை கனம் பண்ணுறதை என்ன செய்கிறாரு? முதலாம் கற்பனை. பிரதர், உங்கள் வாழ்க்கையில் நன்மை உண்டாயிருக்க, உங்கள் வாழ்நாள் நீடித்திருக்க, நீங்கள் நன்றாக இருக்க, தாயை என்ன செய்யணும்? இந்த மதர்ஸ் டேயில் ஒரு தீர்மானம் எடுப்போம். என் தந்தையை கனம் பண்ணுவது போல் என் தாயையும் நான் என்ன செய்வேன்? நான் கனம் பண்ணுவேன்னு சொல். கனம் பண்ணுன்னு சொல். தாய் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தாயை தூஷிக்கக்கூடாது, தாயை துரத்தி விடக்கூடாது, தாயை அசட்டை பண்ணக்கூடாது, தாயை சபிக்கக்கூடாது, தாயை கொள்ளையிடக்கூடாது. இவ்வளோ வேகமாக சொன்னால் எப்படி பாஸ்டர் நான் எழுதுவேன்? மறுபடியும் சொல்கிறேன், தாயை என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்கள் சத்தமா பேசுங்க. தூசிக்கக்கூடாது. ரெண்டாவது துரத்தி விடக்கூடாது. மூணாவது அசட்டை செய்யக்கூடாது. நாலாவது தாய் என்ன செய்யக்கூடாது? சபிக்கக்கூடாது. அஞ்சாவது கொள்ளையிடக்கூடாது. இதில் ஒரு வசனம் தான் லேவிராமத்தில் இருக்குது, நான் சொன்ன தலைப்பில். மிச்ச 4 குறிப்பு எதில் திரும்ப இருக்குது? நீதிமொழிகளில் தான் இருக்குது. ரைட்டுங்களா? திரும்ப எடுத்து வாசித்தா இன்னும் நேரம் ஆயிரும். அதனால் வசனத்தை மட்டும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. யாரும் திருப்ப வேண்டாம். பைபிளில் வீட்டில் போய் படிங்க. நீதிமொழிகள் 20:20. தன் தகப்பனையும் தன் தாயும் தூசிக்கனுடைய தீபம் காரிருள் என்ன செய்யும்? அணைஞ்சு போயிடும். நீதிமொழிகள் 20:20. திருப்ப வேண்டாம், கவனிங்க. அதுக்கு தான் குறிப்பெடுக்க சொன்னேன். நான் அடுத்த வாரம் நீங்கள் நோட் எடுத்து வந்து குறிப்பெடுத்துக்காங்க. நீதிமொழி 19:26. தன் தகப்பனை கொள்ளையடித்து தன் தாயை துரத்தி விடுகிறவன். துரத்தி விடாதுன்னு சொன்ன பார்த்தீங்களா? தாயை துரத்தி விடுகிறவன் லட்சையும் அவமானத்தையும் உண்டாக்குற மகன். நீதிமொழிகள் 19:26. நீதிமொழிகள் 23:22. உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் வயது சென்றலாகும்போது அவளை அசட்டை செய்யாதே. பிரதர், தாயை அசட்டை பண்ணாதீங்க. இன்றைக்கு இந்த அளவுக்கு நீங்களும் நானும் மனிதனாக இருப்பது காரணம் முதல்ல கர்த்தர். ரெண்டாவது உலகப்புறமான ஆவிக்குரிய தாய் தகமான ஊழியக்காரர் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களை பெற்றெடுத்த 3வது குறிப்பு தாய். அதை மறந்து விடக்கூடாது. அடுத்து லேவியராகமம் 20:9 சபிக்கக்கூடாது. அந்த தாய் என்ன செய்யக்கூடாது? சபிக்கக்கூடாது. புரியுதுங்களா? சபிக்கக்கூடாது. கொள்ளையிடக்கூடாது. நீதிமொழி 28:24. கொள்ளையிடக்கூடாது. ஒரு பழமொழி இருக்கு, தாயை போற்றி வீழ்ந்தவனும் இல்லை, தாயை தூற்றி வாழ்ந்தவனும் இல்லை. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தாயை போற்றி யாரும் விழ மாட்டாங்க, வீழ்ந்தவனும் இல்லை. அதே நேரத்தில் தாயை தூற்றி வாழ்ந்தவனும் இல்லை. இல்லை. அப்போ இத்தனை வசனம் பிரகாரம் தூஷிக்கக்கூடாது, துரத்தி விடக்கூடாது, அசட்டை செய்யக்கூடாது, சபிக்கக்கூடாது. அடுத்து என்ன செய்யக்கூடாது? கொள்ளையடிக்க
கூடாது கூடாது. இன்னைக்கு எத்தனை தாய்மார்களை இந்த காரியத்தை செய்கிறாங்க தெரியுங்களா? எத்தனை பெற்ற பிள்ளைகள் தூஷிக்கிறாங்க தெரியுங்களா அம்மாவை. எத்தனை பிள்ளைகள் சாப்பாடு போடுறதுக்கு போட்டி போட்டுக்கொண்டு 4 மகன், நீ இந்த மாதம் சாப்பாடு போடு, நான் இந்த மாதம் சாப்பாடு போடுறேன், நீ இந்த மாதம் சாப்பாடு போடுன்னு சொல்லி போட்டி போட்டுக்கொண்டு வயதாகும்போது அம்மான்னு சொல்ல கூட வெட்கப்படுறாங்க. நான் சொல்கிறேன், எத்தனை வயசானாலும் அம்மான்னு சொல்ல வெட்கப்படக்கூடாது. ஒரு அல்லையா சொல்லாமா? எங்கள் அம்மான்னு உரிமையாக சொல்லணும். பிரதர், ஒரு நாள் உங்களுக்கு அழகு இல்லாமல் போயிடலாம், சிஸ்டர் உங்களுக்கு அழகு இல்லாமல் போயிடலாம், நமக்கு வயசாகும். இப்போ வயசாகிட்டு இருக்கு, முடியெல்லாம் நரைச்சிக்கிட்டு இருக்கு. அப்போ வயசாகும்போது அவளை அசட்டை பண்ணக்கூடாது, அற்பமாக எனக்கு எண்ணக்கூடாது, தூஷிக்கக்கூடாது, துரத்தி விடக்கூடாது, சபிக்கக்கூடாது, கொள்ளையிடக்கூடாது, அவங்க சொத்து தான் தேவை அப்படின்னு சொல்லி எத்தனை பிள்ளைகள் சொத்தை மட்டும் அபகரித்து தாய் தகப்பனை துரத்தி விடுகிறார்கள். அதனால தான் நீதிமொழிகள் ஆண்டவர் எத்தனை வசனங்களில் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ தந்த தாயை நல்லா கனம் பண்ணும்போது, அப்போ வயசான காலத்தில் என்ன நடக்கணும்னா, அவங்க ஒரு குழந்தை மாதிரி தான் இருப்பாங்க, குழந்தை மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க அதிகம் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க, வேறு வழி இல்லை, பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. நம்ம வயசாகவே எப்படி இருக்க போகிறோமோ தெரில. இப்போ வேணால் நல்லா இருக்கலாம், வயசானால் தான் நம்ம நிலமை தெரியும். அப்போ அன்பு தேவ பிள்ளைகள், இன்றைக்கி முதியோர் இல்லம்லாம் ஆரம்பித்ததுக்கு காரணம், சாயந்தரம் முதியோர் இல்லத்துக்கு நாங்கள் பரிசு கொடுக்க போகிறோம். சாயந்தரம் கீபோர்டு கிளாஸ் இங்கே இல்லை, அறிவிப்பை இப்போ சொல்லிடுறேன். அந்த புது உத்தமிழ் முதியோர் இல்லத்தில் 5 நாள் விபிஎஸ் நடத்தி இன்றைக்கி 6வது நடத்தி சாயந்தரம் பரிசு கொடுக்க எங்களை குடும்பமாக அழைச்சிருக்காங்க. குடும்பமாக போய் அந்த பரிசை கொடுத்து பிள்ளைகளுக்கு வாழ்த்து செய்து சொல்லிட்டு வர விரும்புகிறோம், பரிசு கொடுத்துட்டு. அப்போ இது வேறு முதியோர் இல்லம், அனாதை சிறுவர் இல்லம். காரணம், இப்படிப்பட்ட காரியங்கள் பிள்ளைகள் சரியாக நடக்காதனால தான். என் அன்பு தேவ பிள்ளைகளை, உயிரோடு இருக்கிற வரைக்கும் எவ்வளோ அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிய முடியுமோ, எவ்வளோ கனப்படியுமோ, அவங்க மனசு கோணாமல் அவங்க அப்படி தான் இருப்பாங்க. வயசான காலத்தில் எப்படி பராமரிக்க முடியுமோ, சகோதரிமார்கள் சொல்கிற, உங்கள் மாமியார் அம்மாவை போல் பராமரிங்க. உங்கள் அம்மாவை பாதுகாப்பது போல் மாமியாரும் உங்களுக்கு ஒரு அம்மா. இந்த இன்டர்நேஷ்னல் ஹாப்பி மதர்ஸ் டேஸில் மாமியாரை போய் மாதம் ஒரு தடவை அல்லது 2 மாதத்துக்கு ஒரு தடவை ஊரில் இருந்தாலும் பார்த்துட்டு வாங்க. அவங்களை அழைச்சிட்டு வந்து ஒரு 10 நாள் தங்க வச்சுருங்க. சிலர் ஒன்றா இருப்பாங்க, சிலர் தனியாக இருப்பாங்க. பலன் இருக்கிற வரைக்கும் அவங்க தனியாக இருக்கட்டும், நீங்கள் வரப்போவ இருங்க. நீங்கள் போய் அவங்கள பார்ப்பது, அவங்கள போய் உங்களை பார்ப்பது, இப்படி ஒரு ஐக்கியம் இருக்கும்போது கர்த்தர் நன்றாக நீங்கள் இருப்பீங்க. உங்கள் வாழ்நாள் நீடிக்கு. தீர்க்காய்ச்ச கர்த்தர் என்ன செய்வார்? அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். ஏன்னா சின்ன வயசில் நம்மளை கண்மணியை போல் பாதுகாத்து 10 மாதம் சுமந்து நம்மளை படிக்க வச்சு அப்பாவுடைய பங்கு இருக்குது, அம்மாவுடைய பங்கும் இருக்கிறது. இந்த அளவுக்கு ஆளாக இருப்பது, படித்து பட்டதாரியாய் இன்றைக்கு நம்மளை ஒரு மதிப்புக்குரிய சமுதாயத்தில் நம்மளை நிலைநிறுத்தினது கர்த்தர் தான். 2வது ஊழியக்காரர், 3வது யார்? தாய். 3வது தாய், உலகப்பரமன தாய் என்பதை மறந்து போகக்கூடாது. ஒருவேளை இறந்துருக்கலாம், விட்டுருங்க. இருக்கிறவங்க, உயிரோடு இருக்கிறவங்க, உங்களுக்கு எத்தனை வயசு ஆனாலும் அவங்கள நல்லடக்கம் பண்ணுற வரைக்கும் அந்த தாயை நல்ல வயசான சிலர் உடனே உடம்பு சிலனா இறந்துருவாங்க, சிலர் கொஞ்சம் தான் இருப்பாங்க. இப்போவும் என்னுடைய உதாரணத்தை சொல்லிடான்னு வேகமாக இப்போ முடிக்க விரும்புகிறேன். இதே மாதிரி எங்கேயும் சொல்லிடாதீங்க பாஸ்டர் மாதிரின்னு. என்னுடைய அப்பா எங்களால் இயன்ற வரைக்கும் நாங்கள் கனப்படுத்தினோம். என்னுடைய பிள்ளைகள் சாட்சி. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ நினைக்கலையோ, என் மனசாட்சி சாட்சி. என் தகப்பனாரே சிஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷனில் இருந்தார். இப்படி ஆராதனை முடிஞ்ச உடனே ஃபோன் வரும், உடனே சாப்பிடாம கூட எடுத்துகிட்டு போவேன். என் மனைவி சாட்சி. வீட்டுக்கு வந்து சாப்பிட உட்காருவேன், உடனே ஃபோன் வரும், உடனே வாங்கன்னு சொல்லி அப்படியே சாப்பாட்டை வச்சுட்டு போவேன். அப்படி அவரை நான் பராமரித்ததுனாலே அதே சிஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் நான் 51 நாள், அவர் 21 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தார். ஆப்ரேஷன் நாளில் 2 கால் விரல் கட் பண்ணிட்டாங்க, தோல் அந்த இடத்துல அழுகிருச்சு, உப்பு அதிகமானதுனால தோலை எடுத்து ஆப்ரேஷன் பண்ணி டெய்லி ட்ரெஸ்ஸிங்கு காரியங்கள். அதே சிஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் நான் 51 நாள் படுக்கைப்பட்டதுனால என் மனைவி, என் பிள்ளைகள் என்னை பராமரித்தார்கள். நம்ம எதை விதைக்கிறோமோ கர்த்தர் நமக்கு அதை என்ன செய்வார்? அறுக்க செய்வார். சிலர் இறந்துருவாங்க வயசான காலத்தில். அப்படி இருந்தாங்க. நான் சொல்கிறேன், என் மனைவியை சாட்சியை சொல்கிறேன், உயர்த்தரா சொல்லலை. நல்ல ஒரு மருமகன். எங்கள் அம்மாவுடைய சில சுபாவங்கள் தான் என் மனைவிட்டு சில நேரம் இருக்க முடியாமல் எங்கள் அக்காட்டையும் தங்கச்சிட்டும் இருந்தாங்களே தவிர, நான் சாட்சி.
இந்த மதர்ஸையில் அவங்களை உயர்த்தணும்னு நான் உயர்த்தலை, முகஸ்துதி எனக்கு பிடிக்காது, உள்ளதுன்னு சொல்கிறேன். அப்படிப்பட்ட மருமகள் டைமுக்கு டீ கொடுப்பாங்க, டைமுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. ஆனால் எங்கள் அம்மாவோட வயசான காலத்தில் அவங்களால பக்குவம் இல்லாதனால புரிந்துக்க முடியல. அதன் நிமித்தம் எங்களை அண்ணிக்கிட்ட நாங்கள் அனுப்பணும், அக்காட்ட அனுப்பணும். அங்கே அனுப்புனாலும் அவங்கள கண்டுக்காமல்ல போய் உடனே பார்ப்போம். அவர்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, எங்கள் அன்னிக்கு கொடுக்க வேண்டிய, அவங்களும் சொத்தில் உரிமை உள்ளவர்கள், சாப்பாடு போட உரிமை உண்டு. ஆனாலும் அவர்கள் ஒரு அண்ணன் இல்லை பாதிக்கூடான்னு சொல்லி கைக்கு செலவு கொடுத்து காசு கொடுத்து அக்கா கவனித்தாலும் அவங்க வேண்டான்னு சொன்னாலும் பணத்தை கொடுத்து அம்மாவை என்ன பராமரிங்க, தங்கச்சி, ஏன்னா எங்களோட இருக்க மாட்டாங்க. எங்களோட இருந்தாங்க கடைசி நாட்களில், முடியாத நேரத்தில். ஜெனிஃபர் சாட்சி, எத்தனை தரம் அந்த இது போடுவீங்க, யூரின் பிடிங்க எறிவாங்க. அந்த வயசான காலத்தில் யூரின் டியூப்லாம் பிடிங்க எறிவாங்க. சாட்சி அலியாஸ்டர் மோசம்லாம் அப்படியே அள்ளி எறிவாங்க. இப்படி உதாரணம் சொல்லி எங்காவது சொல்லிடாதீங்க, இதுமாரி நீங்கள் செய்யுங்கிறதுக்காக சொல்ல வரேன். அப்படி அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் நான் துவைப்பேன். பக்கத்தில் வீட்டில் சாட்சி அவங்க பார்ப்பாங்க, இந்த ஆம்பளை பாஸ்டர் அம்மாவுடைய ட்ரெஸ்ஸெல்லாம் துவைச்சி காயப்படுவேன். அந்த பின்னாடி அந்த ரூமுக்கு போகும்போது அவ்வளோ யூரின் வாடை, மோஷன் வாடை இருக்கும். அப்படி சகிச்சு தனி ரூமை வைத்து எங்களால் என்ற வர டைமுக்கு சாப்பிட முடிந்தது. நல்ல சாப்பாடு கொடுத்து பராமரிக்க, நல்லடக்கம் பண்ண. வயசான காலத்தில் கொஞ்ச நாள் அண்ணி வீட்டில் இருந்துட்டு அவங்களும் அந்த உணரட்டும் அப்படின்பதற்காகத்தான் தர எங்களுக்கு அனுப்ப மனசு கிடையாது. திரும்ப கொண்டு வந்து நல்லடக்கம் பண்ணுற வரைக்கும், தாய் தந்தையை நல்லடக்கம் பண்ணுற வரைக்கும் ஆண்டவருக்கு. அதனால தான் எனக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறார். வசனம் உண்மை. இந்த கொரோனாவில் என் உயிர் போயிருக்கும், ஆக்சிடெண்ட்டில் என்னோடய உயிர் போயிருக்கும். அதெல்லாம் காத்தின்றைக்கு உங்கள் மத்தியில் இன்டர்நேஷ்னல் ஹாப்பி மதர்ஸே சொல்லி உங்களுக்கு பிரசங்கம் பண்ண கிருபையை கொடுத்தது பல காரணத்தில். ஒன்று, இந்த வசனத்திலையும் கொஞ்சம் கடைப்பிடிச்சதுனால தான். ஒரு அலையிலையா சொல்லாமா? இப்போ நீங்களும் அப்படி உங்கள் தாயை தந்தையை எந்த அளவுக்கு நீங்கள் கனப்படுத்தணுமோ கனப்படுத்துங்க. கடைசியாக நேரத்தை கருதி நான் சொல்லி முடிக்கிறேன். தாய்மார்கள்லாம் கரங்களை உயர்த்துங்க. உங்களுக்கு பிரத்யேகமான ஒரு நல்ல வார்த்தை அப்படியே கரங்களை கீழே போடுங்க. நேரத்தை கருதி நான் எடுக்காமல் சொல்லுங்கள். நல்லா ஜெபிக்கிற தாயாக இருங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. தெபோரா ஜெபித்தாங்க. நான் தாயாக எலும்புமல தேசத்துக்கே தாயாக இருந்தாங்க. ஜெபிக்கிற தாயாக எழும்புனா இஸ்ரவேல் பாலாய் போயிடும். நீங்கள் தாய்மார்கள் ஜெபிக்கணும், உங்கள் குடும்பம் பாலாக போயிடும். நீங்கள் ஜெபிச்சா உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். நல்லா ஜெபம் பண்ணு. கணவருக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற தாய்மார். இந்த இன்டர்நேஷ்னல் ஹாப்பி மதர்ஸில் ஆண்டவர் உங்களுக்கு பிரத்யேகமாக கடைசி குறிப்பில் பேசுகிறார். மூணாவது கடைசியாக பேசுகிறார். எல்லாம் விசுவாசம் உள்ள தாயாக இருங்க, நிச்சயம் ஆஸ்வதிப்பார். என் பிள்ளையை ஆஸ்வதிப்பார். இப்போ சாட்சி சொல்ல போகிறாங்க. இந்த சாட்சி மார்க்கெல்லாம் சொல்ல வேண்டாம், பாஸ் மட்டும் பண்ணிட்டுன்னு சொல்லுங்கள். நான் உங்களை கேட்டுட்டேன். மார்க் பிள்ளைக்கு எத்தனை எடுத்தாலும் என்கரேஜ் பண்ணணும், டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. ஆமாவா இல்லைங்களா? நம்ம எத்தனை மார்க் எடுத்தோம்? நான் என்னைய பார்க்குறேன். நம்ம மட்டும் இப்படி இருந்துட்டு நம்ம பிள்ளை நல்லது முயற்சி பண்ணிங்க, டியூஷன் வச்சிங்க, பாஸ் பண்ணிட்டாங்க, இப்போ சாட்சி சொல்ல போகிறாங்க. ஆனால் அந்த பிள்ளை அதை அடுத்து கேட்க எத்தனை மார்க்குன்னு கேட்டு சபை விசுவாசிகள் டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. வெரி குட். இப்போ நாங்கள் 4 பிள்ளைகிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு என்கரேஜ் தான் பண்ணணும். பின்னாடி கத்தர் உயர்த்துவார். ரைட்டுங்களா? சரி, போகட்டும். விசுவாசம் உள்ள தாயாக இருக்கணும். என் பிள்ளை இப்போ மார்க் கம்மியாக இருந்தாலும் அடுத்து உயர்த்துவார். அடுத்த கல்வியாண்டு படிப்பு ஆசிரியர் தேவை. விசுவாசம் உள்ள தாயாக இருக்கணும். வசனத்தை கற்றுக் கொடுக்குற தாயாக இருக்கணும். உட்காந்துருக்கும் போது, நடக்கிற போது, எழுந்திருக்கிற போதும். அந்த எபிரேய ஸ்திரீகள் பாலை ஊற்றுற மாதிரி, வசனத்தை ஊற்றுற மாதிரி உங்கள் பிள்ளைகளுக்கு சண்டே கிளாஸ் வாரம் ஒரு தடவை சொல்கிறோம். தாய்மார்களே, தினந்தோறும் உங்கள் பிள்ளைகளுக்கு வசனத்தை சொல்லிக் கொடுங்க. வாரம் ஒரு தடவை மழை பெய்தால் போதாது, டெய்லி மழை பெய்ய வேண்டும். டெய்லி வசனத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அலிபாபாவும் 40 திருடர்களும், ஒரு பாட்டி வடை சுட்டார்கள், ஒரு சிங்கம் வந்தது, 5 மாடு, இதெல்லாம் புறஜாதி சொல்லி தருவாங்க. டீச்சர், நீங்கள் இந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. வசனத்தை என்ன செய்யணும்? கதையாக சொல்லி என்ன செய்யணும்? பிள்ளைகளுக்கு அப்படி செய்யணும். கடைசியாக உண்மை சொல்லி நான் முடிக்கட்டுமா? எப்போ பாஸ்டர் முடிப்பீங்கன்னு தான் இருந்தேன். சரி, பிள்ளைகள் எழும்பி நீதிமொழி 31 வீட்டில் படித்து பாருங்கள், எடுக்க வேண்டாம். உங்களை பாக்கியவதின்னு சொல்லணும். சகோதரிமார்களே, இந்த இன்டர்நேஷ்னல் ஹாப்பி மதர்ஸ் டேல உங்கள் பிள்ளை எழும்பி எங்கள் அம்மா பாக்கியவதி, எங்கள் அம்மாவுக்கு பிள்ளையாக நான் பிறங்கிறதுக்கு எங்கள் பாக்கியா நான் பெற்றேன்னு சொல்லி உங்கள் பிள்ளைகள் உங்களை பாக்கியவதின்னு சொல்லணும். ஒரு அலையிலையா சொல்லாமா?
சிஸ்டர்மார்களே, இந்த இன்டர்நேஷ்னல் ஹாப்பி மதர்ஸ் டேயில் உங்கள் புருஷன் சொல்லணும், ஊரில் அநேக குணசாலி உண்டு. இந்த கிரேப்பி ஐபிஎஸ் சபையில் 10, 20, 30 குணசாலி உண்டு, நீ எல்லாரிலும் மேற்பட்டவங்களும் சொல்லணும், அந்த பேரை எடுக்கணும். அதுதான் இந்த செய்திக்கு எஃபெக்ட். இது வரைக்கும் எப்படி இருந்தீங்களோ தெரியாது. நீ குணசாலிம்மா, நீ குணசாலிம்மா. பிள்ளைகள் சொல்லணும் பாக்கியவதின்னு. நான் ஒரு அடக்க ஆராதனைக்கு போனேன். ஒரு பையன் சொன்னார், அவங்க அம்மா குறித்து சாட்சி சொல்லணும், எங்கள் அம்மா பாக்கியவதி, எங்கள் அம்மா பாக்கியவதின்னு என் காதால் கேட்டேன். அப்படி சொல்லணும் உங்கள் பிள்ளைகள் உயிரோடு இருக்கும்போது, எங்கள் அம்மா பாக்கியவதி. புருஷன்மார் சொல்லணும், எங்கள் வீட்டுக்காரம்மா குணசாலி. ஏன்னா அந்த நீதிமொழி 31 குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார், அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலாம் உயர்ந்தது. அதில் என்ன கேரக்டர் தெரியுமா? புருஷனுடைய இருதயம் நம்பும், புருஷனுக்கு தீமை செய்ய மாட்டா. இதனால தான் புருஷனும் பிள்ளைகளும் பாக்கியவதி குணசாலினி சொன்னது காரணம். அடுத்து அதிகாலமே எழுந்துருவாங்க, 5, 5:30 எழுந்து இருட்டோட எழுந்துருவாங்க. புரியுதுங்களா? ஏழைகளுக்கு படி அளப்பாங்க, சிறுமியானவர்கள் கையை உதவி செய்கிறது, நல்ல சுறுசுறுப்பாக வேலை செய்கிறது, வீட்டு வேலையை சோதாங்கி அப்படி இல்லாமல் நல்ல சுறுசுறுப்பாக சமைக்கிறது, நல்ல உற்சாகமாக இருக்கிறது, குடும்பத்தை குறித்து கவலை, வீட்டு காரியம் எப்படி இருக்குதுன்னு ஒரு கண்ணோக்கம். அடுத்து ஒரு நல்ல சுபாவம் என்னத்தீங்களா? தன் வாயை ஞான விளங்க திறக்கிறாள், தயை உள்ள போதகம் அவள் வாயில் இருந்தது. இவ்வளவு கேரக்டர் நீதிமொழி 31 அந்த குணசாலிக்கு இருந்ததுனால தான் பிள்ளைகள் பாக்கியவதி, எங்கள் அம்மா பாக்கியவதி சொன்னது காரணம். கையை கொடுத்தா நல்லது தான், எல்லாம் ஓகே. ஆனால் இந்த சுபாவங்கள் மாறும்போது தான் இந்த ஹாப்பி மதர்ஸ் டே உங்களுக்கு இனிமையாக மாறும், ஆசீர்வாதமாக மாறும். அப்போ நீங்கள் ஜெபிக்கிற தாயாய், விசுவாசமுள்ள தாயாய், வசனத்தை கற்றுக் கொடுக்கிற தாயாய், பாக்கியவதியாய், சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை சாட்சியாக இருக்கணும். நீங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ரோல் மாடல் அம்மா அப்பா இருக்கணும், நம்மளை பார்த்து வளருது. இப்படி இருக்கும்போது நீங்களும் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள், பிள்ளைகளும் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். இதோட நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஆண்டவர் நமக்கு தாயை போன்றவர். 2வது, உங்கள் பாஸ்டர், உங்கள் பாஸ்டர் அம்மா ஆவிக்குரிய தாய் தகப்பன். 3வது, உங்களை உலக பிறனும் பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கிய தாய். இந்த 3 பேரையும் கனம் பண்ணுங்க. பிதாவை எப்படி கனம் பண்ணீங்களோ உங்கள் பாஸ்டம்மாவை கனம் பண்ணுங்க. பிதாவையும் உங்கள் பாஸ்டம்மா எப்படி கனம் பண்ணுங்களோ உங்கள் சொந்த தாயை கனம் பண்ணுங்க. பிதாவுக்கு எப்படி கீழ்ப்படுகிறீர்களோ ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படிங்க. நல்ல வார்த்தைக்கு நல்ல காரியங்கள் சொல்லும்போது நான் என்ன சொல்லுவேன்? டைமுக்கு வாங்கம்பேன். இது நல்ல காரியம் தானே? இப்படி நான் சொல்கிற நல்ல காரியத்துக்கு என்ன செய்யுங்க? உங்களை ஆசீர்வதிக்க தான் சொல்லுவேன். அதை கீழ்ப்படிங்க. அப்புறம் உங்கள் பெற்றோருக்கு நல்ல காரியத்திற்கு என்ன செய்யுங்க? உங்களை பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஹாப்பி மதர்ஸ் டே உங்களுக்கு சூப்பராக இனிமையாக மாறும். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். அல்லேலூயா. எல்லோரும் எழுந்து நிற்கலாமா? நம்ம காணிக்கை செலுத்தலாம். தாயை குறித்ததான இன்னொரு பாடல், தாய் போல தேற்றி. அப்பொழுது முதலாவது சகோதரிகளும் சகோதரர்களும். இன்னொரு 5 நிமிஷத்தில் நம்ம போயிடலாம், யாரும் போக வேண்டாம். ஜெபம் பண்ண பிறகு நீங்கள் போகலாம். தாய் போல தெரிய ரெடியாக இருக்காப்பா? தம்பி ரெடியாக இருக்கா? ஓகே, சீக்கிரம். நல்ல ஒரு அருமையான பாடல். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி. அப்போ முதல்ல சகோதரிகள், 2வது சகோதரர்கள். சாட்சி இந்த பாஸ் பண்ண பிள்ளைங்க மட்டும் நான் பாஸ் பண்ணிட்டேன்னு சுருக்கமாக சாட்சி சொல்லுவாங்க. அவ்வளோதான். ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். எல்லோரும் எழுந்து நிற்கலாமா? தாய் போல தேற்றி தெரிந்த பாடல். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நல்லா உணர்ந்து பாடுங்க. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மழை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல குறுகிட செய்பவரே. மழை
மழை போல துன்பம் என்னை சொல்லும் போது அதை பனி போல குறுகிட செய்பவரே, கண்மணி போலனை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தன்னை நிறைப்பவரே, கண்மணி போலனை காப்பவரே. சொல்லுங்க, உள்ளங்கையில் பொறித்தன்னை நினைப்பவரே, நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்வில். நல்லா உணர்ந்து பாடுங்க, நீர் போதும், நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்வில். பலவீன நேரம், பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் பலன் தருவேன் என்று. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துன் ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே.